Taste the Daily. மதுரை பெருங்குடியில் விவசாய நிலத்தில் சென்ற ரசாயன கழிவு நீரை குடித்த 9 மாடுகள் பரிதாபமாக உயிரிழந்தன. அவனியாபுரம், தர்மர், அசோக், ஐயனார், பெருமாள் உள்ளிட்ட 6 நபர்களின் 920 மாடுகள் மேய்ச்சலுக்கு விடப்பட்டிருந்த போது ரசாயன கழிவு நீரை பருகியுள்ளன. இதனால் 70 மாடுகள் பாதிக்கப்பட்ட நிலையில் 9 மாடுகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தன. தகவல் அறிந்து வந்த 9 பேரை கொண்ட கால்நடைத்துறை குழுவினர் மாடுகளை உடற்கூராய்வு செய்து புதைத்தனர். விதிகளை மீறி ரசாயன கழிவுகளை திறந்த வெளியில் விட்டதே மாடுகளின் உயிரிழப்பிற்கு காரணம் என்றும், இதனை தடுக்க தவறிய ஸ்டாலின் அரசு பொறுப்பேற்று இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அருகே தடுப்பூசி போடப்பட்ட சிறிது நேரத்திலேயே பெண் குழந்தை உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இக்கரை தத்தப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த கௌதம் அசின் தம்பதியின் பெண் குழந்தைக்கு வெள்ளியம்பாளையம் புதூரில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் தடுப்பூசி போடப்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் வீட்டிற்கு கொண்டுவரப்பட்ட குழந்தை தொடர்ச்சியாக அழுது கொண்டிருந்த நிலையில் திடீரென மயக்கமடைந்திருக்கிறது. இதையடுத்து சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இது தொடர்பாக கௌதம் அசின் தம்பதி பவானிசாகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். மேலும் பிரேத பரிசோதனை முடிவுகள் வரும் வரை குழந்தையின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தன்னுடைய குழந்தைக்கு நடந்தது போல மற்ற குழந்தைகளுக்கு நடக்காமல் இருக்க விடியா திமுக அரசு விழிப்புடன் செயல்பட வேண்டும் என உயிரிழந்த குழந்தையின் தாய் கண்ணீர் மல்க தெரிவித்தார். என் குழந்தைக்கு நேற்று தடுப்பூசி போடுறதுக்காக நாங்கள் பக்கத்து ஊருக்கு போய் ஊசி போட்டு வந்தோம். அங்கே போகும்போது நல்லா தான் இருந்தாங்க குழந்தைங்க. அதுக்கப்புறம் ஊசி போட்டு அங்கே ஃபஸ்ட்டு சொட்டு மருந்து ஊற்றுனாங்க. சொட்டு மருந்து ஊற்றி ஒரு 5 நிமிஷம் உட்கார வச்சு அதுக்கப்புறமா பாப்பாவை கூப்பிட்டு தடுப்பூசி போட்டாங்க. தடுப்பூசி போட்டு ஒரு 10 நிமிஷம் தான் உட்கார வச்சாங்க. வீட்டுக்கு வந்தோடனே குழந்தை அழுதுகிட்டே இருந்துச்சு. சரி பாலுக்காவது அழுகிறளோ நினச்சி நான் பால் கொடுத்தேன். பாப்பா பால் குடிக்கவே மாட்டேன்ட்டாங்க. சரி என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லி தோளில் போட்டு தட்டினேன். தோளில் போட்டு தட்டுனதுக்கு கொஞ்சம் நேரம் கத்திக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அமைதியாகிட்டாங்க. சரி தூங்கிட்டாலும் நினச்சி நான் தொட்டில் போட்டு நான் வெளியே வந்துட்டேன். சரி 1/2 மணி நேரம் கழித்து பாப்பாவுக்கு போய் பால் கொடுக்கலான்னு சொல்லி நான் போய் பாப்பாவை எழுப்பினேன். அதுக்கப்புறம் பாப்பா எந்திரிக்கவே இல்லைங்க. நான் மறுபடியும் பாப்பாவை எடுத்துகிட்டு நான் ஊசி போட்டு நர்ஸுக்கிட்டே போனேன். அங்கே போய் நர்ஸு வந்துட்டு பாப்பா செக் பண்ணி பார்த்துட்டு துடிப்பு இருக்குது, பல்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. உடனே நர்ஸு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. நர்சிங் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே போய் செக் பண்ணி பார்த்துட்டு இல்லைம்மா பாப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. பாப்பா இறந்ததுக்கு என்ன காரணம்னு எங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஏன்னா என்னோட குழந்தை செத்துருச்சுங்க, இன்னும் அது கிடைக்க போகிறது இல்லைங்க. ஆனால் என் குழந்தைக்கு அப்புறம் எந்த குழந்தைக்குமே இந்த மாதிரி நடக்கக்கூடாது. இதுதான் என் குழந்தை தான் கடைசி சாவாக இருக்கணும். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே சக்கரபாணி ஆற்றில் மணல் திருட்டில் ஈடுபட்ட திமுக கவுன்சிலரின் கணவர் உட்பட 4 பேர் பிடிபட்டனர். மணியம்பட்டு பகுதியில் சக்கரபாணி ஆற்றில் மணல் திருட்டில் ஈடுபட்ட திண்டிவனம் திமுக கவுன்சிலர் ரம்யா என்பவரின் கணவரும் சாராய வியாபாரியுமான மருவூர் ராஜா மற்றும் ஆறுமுகம், மணிகண்டன், விக்னேஷ் ஆகியோரும் சிக்கினர். மணல் திருட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட ஜேசிபி இயந்திரம், லாரி மற்றும் 2 டிராக்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு மரக்காணத்தில் விஷசாராயம் குடித்து உயிரிழந்த 20க்கும் மேற்பட்டோருக்கு விஷசாராய விற்பனை செய்த வழக்கில் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் ராஜா ஏற்கனவே கைது செய்யப்பட்டார். தற்போது சிறையிலிருந்து வெளியே வந்த ராஜா மணல் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பது திமுகவினர் ஆளும் அதிகார மமதையில் தொடர்ச்சியாக குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருவது வெட்ட வெளிச்சமாக தெரியவந்துள்ளது.